Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. The 7th lesson name is Human Health and Disease. In this lesson today section I would like to teach about 7.3.5 antigens. So antigens in Tamil எதிர்பொருள் தூண்டிகள் அல்லது நோய் கிருமிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் antigens. So the term antigens, that means shortly abbreviated as AG. AG means antigen. So the term antigen is used in two senses. So இரண்டு பொருளில் இதை நாம் உச்சரிக்கலாம், இரண்டு பொருளாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் டு டிஸ்கிரைப், ஃபர்ஸ்ட்டு முதல் என்ன விளக்கம் கொடுக்கலான்னா, எ மாலிகுல் விச் ஜென்ரேட் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, எந்த ஒரு மூலக்கூறு, மாலிகுல்ஸ்னால் மூலக்கூறு, எந்த ஒரு மாலிகுல்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தடைக்காப்பு துலங்கல்களை உருவாக்குகிறதோ, தோற்றுவிக்கிறதோ, இல்லை தூண்டி விடுகிறதோ, ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்ஷன்? ஃபர்ஸ்ட் டெஸ்கிரிப்ஷன் இஸ் நத்திங் பட் எ மாலிகுல் விச் ஜென்ரேட், ஒரு மூலக்கூறானது, எந்த ஒரு மூலக்கூறாக இருந்தாலும் சரி, ஸோ தேட் மாலிகுல் ஜென்ரேட் உருவாக்குகிறது எதைய? இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ்னால் தடைக்காப்பு துலங்குகளை உருவாக்கக்கூடியவை. அப்போ எந்த ஒரு மாலிகுல்ஸ் இம்யூன் ரெஸ்பான்ஸை உருவாக்குதோ, தடைக்காப்பு துலங்கல்களை உருவாக்குதோ, ஸோ அவைகளை ஆன்டிஜன் சொல்லலாம். ஸோ செகண்ட் டெஃபினேஷன் இஸ் எ மாலிகுல் விச் ரியாக்ட் வித் ஆன்டிபாடிஸ். சரிங்களா, ஸோ ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது நம்ம பாடிஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ ஆன்டிபாடிஸ் கில் த மைக்ரோப்ஸ் அண்ட் அதர் பேத்தோஜன்ஸ். சில நுண்ணுயிரிகளையும் நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு அருமையான பொருள் ஆன்டிபாடிஸ். அது நம்ம இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலம் உற்பத்தி செய்யும். ஸோ அந்த ஆன்டிபாடிஸோட எந்த ஒரு மாலிகுல் ரியாக்ட் பண்ணுகிறதோ, வினை புரிகிறதோ, சண்டையிடுகிறதோ, ஸோ அந்த சண்டையிடக்கூடிய அந்த அஸ்தமான மாலிகுலுக்கு பேர் என்ன? ஆன்டிஜன். அப்படி ரெண்டாவது டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ த செகண்ட் டெஸ்கிரிப்ஷன் இஸ் எ மாலிகுல் விச் ரியாக்ட், ஒரு மூலக்கூறு ரியாக்ட் பண்ணுது, வினை புரிகிறது. யாருடனா? ஆன்டிபாடிஸோட. அப்படி ரியாக்ட் பண்ணுறதையுமே ஆன்டிஜன்னு சொல்கிறாங்க. ஸோ இன் ஜென்ரல், பொதுவாக ஜென்ரல் ஆன்டிஜன்ஸ் ஆர் லார்ஜ். ஆன்டிஜன்கள், அதாவது தமிழில் சொன்னால் எதிர்பொருள் தூண்டிகள் என்பது லார்ஜ், பெருசாக இருக்குது. காம்ப்ளெக்ஸ், சிக்கலான ஒரு மூலக்கூறு. காம்ப்ளெக்ஸ் மாலிகுலார் சப்ஸ்டன்ஸ், சிக்கலான மூலக்கூறுகளை கொண்ட ஒரு பொருள், ஒரு புரத பொருள் கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேட் கேன், அந்த மாலிகுல்ஸ், அந்த ஜென்ரலாக ஆன்டிஜனானது இன்டியூஸ்னால் தூண்டுது. எதை தூண்டுது? இன்டியூஸ் எ டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரிங்களா, ஸோ கண்டுபிடிக்கக்கூடிய தடைக்காப்பு துலங்கல்களை தூண்டக்கூடியதாகும். கண்டுபிடிக்கக்கூடிய, டிடெக்டபிள்னா கண்டுபிடிக்கக்கூடிய, தடைக்காப்பு துகள்களை தூண்டக்கூடிய, பெருசாக இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் தான் ஆன்டிஜன்னு ஒரு நியூ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. ஸோ thus an antigen is a substance. ஆன்டிஜன் என்பது ஒரு பொருள். சரிங்களா, ஸோ ஆன்டிஜன் என்பது ஒரு பொருள். that is specific to antibody. அந்த ஆன்டிஜன் யாருடன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக, அதாவது குறிப்பிடுதன்மையுடன் பொருந்தும், ஆன்டிபாடியுடன், ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடியோட மட்டும் பொருந்தக்கூடிய அம்சங்களை கொண்டது, அவைகளுடன் மட்டும் வினைபுரியக்கூடிய அம்சங்களை கொண்டது இந்த ஆன்டிஜன். ஸோ ஆன்டிஜன் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் தேட் இஸ், அந்த ஆன்டிஜனானது ஸ்பெசிஃபிக், குறிப்பிடுத்தன்மை கொண்டது, ஸ்பெசிஃபிக் டு an ஆன்டிபாடி, அந்த ஆன்டிபாடியுடன் இணையக்கூடிய அந்த குறிப்பிடுத்தன்மையை கொண்டுள்ளது. ஆர் எ டி செல் ரிசப்டார் அண்டு ஆஃபன் யூஸ்ட் as synonym இம்யூனோஜன். இன்னொரு ஃபார்மேட்டில் எப்படி சொன்னாங்கன்னா, டி செல் ரிசப்டார், டி செல் உணர்வேற்பிகள், சரிங்களா, டி செல் உணர்வேற்பின்னு சொல்லலாம். அண்டு ஆஃபன் யூஸ்ட் as இம்யூனோஜன். ஸோ இன்றைக்கி இம்யூனோஜன் என்ற பொருட்கள் கூட இன்றைக்கி நடைமுறையில் உள்ளது.
சரிங்களா? அல்லது அந்த ஆன்டிஜன் எதோட ரியாக்ட் பண்ணும், டி செல் ரிசெப்டாரோடையும் இணைவுரியும் சொல்கிறாங்க. ஆன்டிஜன் ஒன்றா ஆன்டிபாடியோட ஸ்பெசிஃபிக்காக இணையும். சம்டைம் ஆன்டிஜன் ரியாக்ட் வித் டி செல் ரிசெப்டார், டி செல் உணர்வியற்போட ரியாக்ட் பண்ணும் சில சமயங்களில். ஸோ திஸ் இஸ் ஆஃபன் யூஸ்ட் அஸ் சினானிம்ஸ். ஸோ அது எப்படி பொருள்படுத்துகிற நம்ம இம்யூனோஜன் என்ற பொருளாகவும் கொள்கிறது. இம்யூனோஜனுக்கு தமிழில் தடைக்காப்பு தூண்டின்னு சொல்லுவோம். தடைக்காப்பு தூண்டிகள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் இம்யூனோஜன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆன்டிஜன் அதர்வைஸ் கால்ட் அஸ் இம்யூனோஜன் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒன் இம்பார்ட்டன்ட் மெசேஜ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி குட் see the immunogen. ஸோ இம்யூனோஜன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்யூனோஜன் இன் தமிழ் தடைக்காப்பு தூண்டி அப்படின்னு சொல்லுவோம். தடைக்காப்பு தூண்டி அப்படின்னு சொல்ல இம்யூனோஜனை தமிழில். இம்யூனோஜன் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ். இம்யூனோஜன் என்பது ஒரு பொருள் தான். கேபபிள் ஆஃப், அதனால் கேபபிள்னா முடியும், என்ன முடியும்னா கேபபிள் ஆஃப் இனிஷியேட்டிங்னா தொடங்கி வைத்தல். எதையை தொடங்கி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை. எதை துவக்கி வைக்கிறது, இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தடைக்காப்பு துலங்கல்களை தொடக்கி வைக்கிறது அல்லது அவைகளை ஆரம்பித்து கொடுக்கிறது. சரிங்களா? தடைக்காப்பு துலங்களை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறு கூட எடுத்துக்கலாம். தடைக்காப்புல இனிஷியேட்டிங்னா தூண்டக்கூடிய மூலக்கூறுகள். இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற டேர்ம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம். ஒரு ஆன்டிஜன் நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா, ஒரு ஆன்டிஜன் ஒரு எதிர்பொருள் தூண்டி ஒரு கிருமி நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைட் வித் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தோட சண்டை போடும். அப்படி சண்டை போடும்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் ஆன்டிஜனை டிஃபீட் பண்ணுறதுக்கு, தோல்வியுற செய்வதற்கு பல மெக்கானிசத்தை மேற்கொள்ளும், பல எதிர்வினைகளை வெளிப்படுத்தும். அப்போ நம்ம ஆன்டிபாடி, நம்ம இம்யூன் சிஸ்டம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த என்டையர் ரியாக்ஷனை தான் இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு சொல்கிறோம். நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலம் வெளியிடக்கூடிய கிருமிகளை அழிப்பதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை தான் இம்யூன் ரெஸ்பான்ஸ், தடைக்காப்பு துலங்கல்கள் என்கிறோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் இஸ் ஹேப்டன்ஸ். சரிங்களா? ஹேப்டன்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஹேப்டன்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ். இதுவும் ஒரு மூலக்கூறு தான். ஹேப்டன்ஸ் தட் ஆர் நான் இம்யூனாலஜிக்கல். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா தடைக்காப்பு துலங்கல்களை தூண்டாத ஒரு மூலக்கூறு. சரிங்களா? ஹேப்டானுங்கிறது ஒரு மூலக்கூறு, ஒரு சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் நான் இம்யூனோஜெனிக். இது தடைக்காப்பு துலங்கல்களை தூண்டாத, அதாவது நம்ம இம்யூன் சிஸ்டத்தை தூண்டாத ஒரு மூலக்கூறு. ஆனால் சில சமயங்களில் மேக்ஸ்மேட்டன், ஆனால் அப்படித்தான் தடைக்காப்பு துலங்கல்கள் இம்யூன் ரெஸ்பான்ஸை தூண்டவில்லை என்றாலும் கூட இது வினைபுரியக்கூடிய ஒரு மூலக்கூறுடன் இணைந்து சண்டை போடக்கூடிய, ரியாக்ட் பண்ணக்கூடிய பவர் அதுகிட்ட இருக்குது. ஆனால் அந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்போசிட்டுக்குரிய அந்த சப்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னு பாருங்கள். பட் தே கேன் ரியாக்ட் வித், எதுடன் சண்டையிடுகிறது, வினைபுரிகிறது எடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். அதாவது இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உருவாக்கப்பட்ட குறிப்பிட்ட எதிர்ப்பொருட்களுடன் வினைபுரியக்கூடியது. சரிங்களா? ப்ராடக்ட்னா ஆன்டிபாடி. ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரொடியூஸ்டு ஆன்டிபாடி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதோடு மட்டும் ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த ஹேப்டன்ஸ். ஓகே. ஸோ பட் இட் கேன் ரியாக்ட் வித் ப்ராடக்ட்னா அந்த இடத்துல ஆன்டிபாடி ஆஃப் ஏ ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஒரு குறிப்பிட்ட தடைக்காப்பு துலங்கல்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆன்டிபாடிங்கிற ப்ராடக்டோட மட்டும், அதாவது இது ஆல்ரெடி உருவான ஆன்டிபாடியாக இருக்கணும், அதோட மட்டும் ரியாக்ட் பண்ணு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள், ஒரு மூலக்கூறு that can enhanceனா அதிகரித்தல். எதை அதிகரிக்குதுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை. தடைக்காப்பு துலங்கல்களை எந்த மூலக்கூறு அதிகரிக்குதோ டு an ஆன்டிஜன், அதாவது ஒரு ஆன்டிஜன், ஒரு அயல் பொருள் அல்லது ஒரு நோய் கிருமி இல்லை ஒரு கெமிக்கல்ஸ். சரிங்களா? அதை பொதுவாக ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜனுக்கு எதிராக, அந்த நோய் தொற்று கிருமிக்கு எதிராக, அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டருக்கு எதிராக, அது எல்லாம் சேர்த்து காமனாக ஆன்டிஜன்னு சொல்லுவோம். ஸோ எகெயின்ஸ்டாக, அந்த ஆன்டிஜனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம உடம்புல இம்யூன் ரெஸ்பான்ஸை
நோய் தடைக்காப்பு துலங்கல்களை என்ஹான்ஸ் அதிகரிக்க செய்யக்கூடிய, சரிங்களா, அதிகரிக்க தூண்டக்கூடிய மூலக்கூறுகளை என்ன சொல்லணும்னா அட்ஜுவன்ஸ். சரிங்களா, அட்ஜுவன்ஸ் அப்படிங்கிற தமிழில் துணை யூக்கிகள்னு சொல்லுவோம். துணை யூக்கிகள் என அழைக்கப்படுகிறது. Another one, so adjuvant is completed. So this 3 mark, antigen is 3 mark, same time haptons also 3 mark, immunogen also 3 mark. So mark it. Next, epitope. Epitope is an antigenic determinant. Epitope என்பது நாம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பொருள் தூண்டி நிர்ணய கூறுன்னு சொல்லுவோம். எதிர்பொருள் தூண்டி தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி குடிக்கக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு மூலக்கூறு எபிடோப்புன்னு சொல்லுவோம். எபிடோப் இஸ் அன் ஆன்டிஜெனிக் டிட்டர்மெண்ட். ஸோ இந்த எபிடோப் அப்படிங்கிறது ஆன்டிஜன் மேலே இருக்கும். இது ஒரு ஆன்டிஜன், இதுக்கு மேலே இப்படி எபிடோப் இருக்கும். திஸ் இஸ் எபிடோப். வாட் இஸ் தட்? எபிடோப். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லணும்னா ஆன்டிஜெனிக் டிட்டர்மெண்ட். சரிங்களா, ஸோ எதிர்பொருள் தூண்டி நிர்ணய மூலக்கூறு. ஸோ இதை வச்சு இது கிருமின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை கொண்டிருக்கும். ஸோ எபிடோப் இஸ் an ஆன்டிஜெனிக் டிட்டர்மினன்ட் அண்ட் இஸ் தி ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த ஆன்டிஜன். ஸோ ஒரு ஆன்டிஜன், ஒரு கிருமி இருந்துச்சுன்னா அதில் செயல்படக்கூடிய அமைப்பு எது, செயல்படக்கூடிய உறுப்பு எது? ஸோ திஸ் எபிடோப். இந்த எபிடோப்பு தான் ஆன்டிஜன் மேலே ஆக்டிவாக செயல்படக்கூடிய, சரிங்களா, செயல்முக முறையில் செயல்படக்கூடிய ஒரு மூலக்கூறு. ஒரு ஆன்டிஜன் அப்படின்னா ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு இந்த எபிடோப். ஓகே, எபிடோப் இஸ் ஏ ஆன்டிஜெனிக் டிட்டர்மெண்ட் அண்ட் இஸ் ஆல்சோ ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த ஆன்டிஜன். ஒரு ஆன்டிஜனில், ஒரு கிருமியில், ஒரு எதிர்ப்பொருள் தூண்டில் ஆக்டிவ் பார்ட் அப்படின்னா செயல்மிகு பகுதி, செயல்படக்கூடிய பகுதி அந்த எபிடோப். சரிங்களா, நெக்ஸ்ட் பாராடோப். இந்த எபிடோப்புக்கு எகெனஸ்டானது, அந்த எபிடோப்பை அழிக்கக்கூடிய ஒரு மாலிகல்ஸ் பாராடோப். இந்த பாராடோப் அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஆன்டிபாடிக்கு மேலே இருக்கும். ஃபார் நம்ம இம்யூன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீனியஸ் மாலிகுல் தான் ஆன்டிஜன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆன்டிபாடி. ஸோ திஸ் இஸ் ஆன்டிபாடி. திஸ் இஸ் வாட்? பாராடோப். ஓகே, ஸோ பாராடோப் ஆன்டிபாடி மேலே, இது ஒரு நல்ல பொருள், ஆன்டிபாடி அது மேலே இருக்குது. பாராடோப் இஸ் தி ஆன்டிஜன் பைண்டிங் சைட். சரிங்களா, அதாவது ஆன்டிபாடியில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் பைண்டிங் சைட்னா ஆன்டிஜனோட இணையக்கூடிய பகுதி. நம்மளுக்கு ஆன்டிபாடிங்கிறது பெருசாக இருக்கும். அந்த ஆன்டிபாடியில் எந்த பகுதி எபிடோப்போட இணையுதோ அல்லது ஆன்டிஜனோட இணையுதோ அந்த ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் பாராடோப்புன்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி என்ன சைஸில் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதில் ஆன்டிஜனோட, கிருமியோடு இணையக்கூடிய அந்த ஆன்டிபாடியினுடைய பகுதி தான் பாராடோப்புன்னு சொல்லுவோம். பாராடோப் இஸ் த ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஓகே, ஸோ பார்ட் ஆஃப் த ஆன்டிபாடி. ஸோ அந்த ஆன்டிஜன் பைண்டிங் சைட் அப்படிங்கிற பாராடோப் ஆன்டிபாடியினுடைய ஒரு பகுதி. ஸோ விச் ரிகக்னைஸ், இது எதை அடையாளம் காணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிகக்னைஸ் முதல்ல ஆன்டிஜனை கண்டுபிடிக்குது, ரெண்டாவது பைண்ட்ஸ் டு ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜனோட இணைஞ்சிருது. ஓகே, திஸ் இஸ் பாராடோப். நெக்ஸ்ட் 3 மார்க் ஆர் 2 மார்க். ஸோ எபிடோப் இஸ் 3 மார்க். ஓகே, மார்க் இட். நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆன்டிஜன்களின், நோய் கிருமிகளின் அல்லது நோயை உண்டாக்கக்கூடிய நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. கெமிக்கல்ஸை கூட ஆன்டிஜன் தான் சொல்லுவோம். போலன் கிரெயின் இஸ் ஆன்டிஜன். ஓகே, டஸ்ட் இஸ் ஆன்டிஜன். நம்ம உடம்புல எந்தெந்த பொருட்கள் எல்லாம் டிசீஸை காஸ் பண்ணுதோ, உடம்புல ரிஸ்கை ஃபார்ம் பண்ணுதோ, ஸோ அவை எல்லாத்தையும் ஆன்டிஜன்னு பொதுவாக கொண்டு வந்துடுவோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் ஆன் த பேஸ் ஆஃப் ஆரிஜின், அது எங்கிருந்து உருவாகிறது, எப்படி இருக்கிறது என்பது பொறுத்து ஆன்டிஜன்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் அண்ட் தி எண்டோஜீனஸ் ஆன்டிஜன். ஓகே, ஸோ எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் அப்படின்னா புறந்தோன்றி எதிர்ப்பொருள், நம்ம உடம்புக்கு வெளியே இருந்து வருகின்ற பேக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், புரோட்டோசோவா, மைக்கோபிளாஸ்மா. ஸோ லாட் ஆஃப் ஆன்டிஜன் வி நோ. ஸோ அவைகளெல்லாம் எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன். சரிங்களா, புறந்தோன்றி ஆன்டிஜன்னு சொல்லுவோம்.
ரெண்டாவது எண்டோஜீனஸ் ஆன்டிஜன். எண்டோஜீனஸ்ங்கிறது நம்ம பாடியில் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு ஆன்டிஜன். ஸோ எக்ஸோஜீனஸ். சரிங்களா? அகந்தோன்றி ஆன்டிஜன்னு சொல்லுவதே. எண்டோஜீனஸ் அப்படின்னா அகந்தோன்றி ஆன்டிஜன், எக்ஸோஜீனஸ்னா புறந்தோன்றி ஆன்டிஜன். ஓகே. ஸோ த ஆன்டிஜன்ஸ் விச் என்டர் த ஹோஸ்ட். ஹோஸ்ட்னா யாருடைய உடம்புக்குள்ள அந்த கிருமிகளோ, அதாவது பேத்தோஜனோ, இல்லை டஸ்ட்டோ, போலன்கருனோ, கெமிக்கல்ஸோ, ஏதாவது ஒரு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பொருள் உள்ளே போகுதோ, ஸோ அதை வந்து ஆன்டிஜன் சொல்லுவோம். அது எந்த உடம்புக்குள்ள நுழையுதோ அந்த உடம்போட பேர் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அப்போ ஆன்டிஜன் வந்து ஹோஸ்ட், ஒரு அனிமலோட உடம்புக்குள்ளே போகுது. ஃப்ரம் த அவுட் சைடு, வெளிப்பக்கம் இருந்து போகுது. ஓகே. அது என்னென்ன வடிவத்தில் இருக்கலாம் அந்த ஆன்டிஜனு? மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்கலாம், போலன் கிரெயின், அதாவது தெரியல மகரந்த தூளாக இருக்கலாம், ட்ரக்ஸ், மருந்து பொருட்களாக இருக்கலாம், பொல்யூட்டன்ட், மாசுபடுத்திகளாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன், புறந்தோண்டி ஆன்டிஜன் சொல்லுவோம். ஓகே. ஸோ த ஆன்டிஜன்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு வித்தின் தி இண்டிவிஜுவல். அதாவது ரெண்டாவது எண்டோஜீனஸ் ஆன்டிஜன் அப்படின்னா அந்த ஹோஸ்ட், அந்த உயிரினத்தோட உடம்புக்குள்ள அவங்க உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகக்கூடிய. ஸோ த ஆன்டிஜன்ஸ் ஃபார்ம்டு வித்தின் த பாடி ஆஃப் ஹோஸ்ட் அனிமல். அந்த ஹோஸ்ட் அனிமல் உடம்புக்குள்ளேயே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கிருமிகள், அந்த ஆன்டிஜன்களை நம்ம எண்டோஜெனஸ், அகந்தோண்டி ஆன்டிஜன் சொல்லுவோம். ஓகே. ஸோ த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பிளட் குரூப் ஆன்டிஜன். இரத்த தொகுதி ஆன்டிஜன்கள் சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆன்டிஜெனிசிட்டி. ஆன்டிஜெனிசிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எதிர்பொருள் உருவாக்கும் திறன். ஆன்டிஜெனிசிட்டினா எதிர்பொருள் உருவாக்கும் திறன் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? அதாவது ஆன்டிஜனுடைய பண்பு என்ன? ஆன்டிஜெனிசிட்டி. தேட் அல்லோ இஸ் டு ரியாக்ட் வித் ப்ராடக்ட். அந்த ஆன்டிஜன் வந்து யாரோட ரியாக்ட் வித் ப்ராடக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ். நோய் தடைக்காப்பு மண்டலத்தில் உள்ள நோய் தடைக்காப்பு துலங்கல்களால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்னா ஆன்டிபாடியோட ரியாக்ட் பண்ணக்கூடியது ஆன்டிஜன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி. ஹிஸ்டோ கம்பேட்டிவ்னா முதன்மை திசு பொருத்த எதிர்பொருள் தூண்டிகள்னு சொல்லுவோம். ஹிஸ்டோ கம்பேட்டிவ்னா முதன்மை திசு பொருத்த ஆன்டிஜன்கள்னு சொல்லி இது வந்து ஆர் செல் சர்ஃபேஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆன்டிஜனுக்கு மேலே இருக்கும். ஆன்டிஜனுக்கு மேலே ஹிஸ்டோ கம்பேட்டிவ் ஆன்டிஜன் இருக்கும். ஸோ தேட் இன்டியூஸ், அது வந்து எதை தூண்டுதுன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ், நோய் தடைக்காப்பு துலங்கள் இம்யூன் ரெஸ்பான்ஸு நம்ம பாடியில் தூண்டுது. அப்படி தூண்டல் லீடிங் டு ரிஜெக்ஷன் ஆஃப் அல்லோகிராஃப்ட். இதனால் என்ன ஆகும்? அல்லோகிராஃப்ட், வேற்று மனிதர்களிலிருந்து உறுப்புகள் தானமாக வாங்குறோம் இல்லைங்களா, நம்ம உடம்புல செட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி அல்லோகிராஃப்ட், அது வந்து அல்லோகிராஃப்ட்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல இருக்கிற பார்ட்ஸை நம்ம உடம்புலையே எடுத்து செட் பண்ணிட்டா ஆட்டோகிராஃப்ட்னு சொல்லுவோம். அல்லோகிராஃப்ட் அப்படிங்கிறது ஸோ மற்ற நபர்களிடமிருந்து உறுப்புகள், கிட்னியோ லங்ஸோ வாங்குறது, அதை வாங்கி நம்ம உடம்புல செட் பண்ணுவோம். அப்போ அந்த லங்ஸ், அந்த அதர் ஆர்கனை வெளிநபர்களிடமிருந்து வாங்கின அந்த ஆர்கனை அதர் பர்சன் வந்து நம்ம ரிசீவ் பண்ண அந்த கிராஃப்டை, அந்த உறுப்புகளை நிராகரித்து விடுகிறது. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டிஜன். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.